ஆல்ரெடி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பேசிக்கா எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருங்க, அந்த வீடியோ பாத்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸை வச்சு இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி சிம்பிளா டிரைவ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரெண்டு ஃபார்முலா இருக்குது. x into y is equal to LCM into HCF. அதே மாதிரி x plus y the whole squared minus x minus y the whole squared is equal to 4xy. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. முடிஞ்சா அதை என்ன பண்ணிக்கங்க, உங்களுடைய தனியா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கடைசி நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான சில ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கங்க, நோட்ல எழுதி வச்சு எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. இந்த ஃபார்முலான்னு கிடையாது, நம்ம இனிமேல் நடத்த போற எல்லா மேக்ஸ் சம்பந்தமான சில ஃபார்முலா சொல்லுவேன். அந்த ஃபார்முலாஸ் என்ன பண்ணிக்கங்க, ஒரு தனியா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டா ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி முதல் நாள் என்ன பண்ணுங்க, அதை நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் போயிடலாம். ரெண்டு எண் கொடுத்துருவாங்க, ரெண்டு எண்கள் கொடுத்துருவாங்க, எல்சிஎம் கொடுத்துருவாங்க, இல்லை HCF கேட்பாங்க. ரெண்டு எண்கள் கொடுத்துருவாங்க, என்ன கொடுப்பாங்க, எல்சிஎம் கொடுத்துருவாங்க, HCF கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு எண் கொடுத்துருவாங்க, எல்சிஎம் கொடுத்துருவாங்க, HCF கொடுத்துருவாங்க, மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இல்லாட்டி ரெண்டு எண் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்சிஎம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரே விஷயத்த மாத்தி மாத்தி கேட்பாங்க. இதை நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு ஈஸியா டெரைவ் பண்ணலாம். இதுவும் இல்லாட்டி ரெண்டு எண்களுடைய கூடுதல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதோடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்சிஎம் HCF கொடுத்துருவாங்க. இதுதான் மெத்தட். இந்த மெத்தட்ல இருந்து ஏதாவது ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்மளால டிரைவ் பண்ண முடியும். அது எப்படின்றத இப்ப நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க, ரெண்டு நம்பர் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ரெண்டு எண்களின் மீப்போவா 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல மீப்போவா அப்படின்னா நமக்கு தெரியும் HCF. ஸோ ரெண்டு எண்களுடைய HCF 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்சிஎம் 693 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு எண் கொடுத்துட்டாங்க. ஒரு எண் வந்து என்னவா 77 அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எண் 77 சொல்றாங்க. இல்லையா? இன்னொரு எண் என்ன, அந்த ரெண்டு எண்கள் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலா x into y equal to LCM into HCF. இதுல எக்ஸுங்கிறது ஒரு எண்ணு, இந்த ஒய்ங்கிறது இன்னொரு எண்ணு, மற்றொரு எண். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸுங்கிற 77 அப்படிங்கிறத வச்சுக்குவோம். இன்னொரு எண் அப்படின்றத கேட்குறாங்க. அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஃபார்முலா என்னது, எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ ஒரு நம்பர் நமக்கு தெரியும், இன்னொரு நம்பர் என்னது ஒய் தெரியாது. எல்சிஎம் என்னது நமக்கு 693, HCF என்னது நமக்கு 11. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 693 இன்ட்டு 11 டிவைடட் பை 77. இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிய வர்றது பாருங்க, 11 77. அப்பனா 11 வாய்ப்பாடால் ஈஸியாக அடிபடும். ஸோ ஒரு 11 11, 7 11 77. அப்புறம் 8 56, 9 63, மிச்சம் இருக்கிறது 6, திருப்பியும் 9 63. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 99. ஸோ மற்றொரு எண் என்னன்னா உங்களுக்கு 99 அப்படிங்கிறதா உங்களுக்கு என்னது விடை. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ரெண்டு எண்களுடைய மீச்சிமா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 630. HCF அந்த ரெண்டு எண்களுடைய HCF கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா 9. இல்ல 9. அந்த எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. அந்த எண்களின் கூடுதல் எவ்வளோனா 153. அதன் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? வித்தியாசம் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. அந்த எண்களின் கூடுதல் 153. அந்த எண்களின் கூடுதல் நமக்கு தெரியும். அந்த எண்கள்லாம் எக்ஸ் ஒய், இதோட கூடுதல் தான் 153. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது வித்தியாசம். அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தான் அவங்க கேட்குறாங்க என்னன்னு. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCFன்ற ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் என்ன தெரியும், நமக்கு எக்ஸ் இன்ட்டு ஒய் நமக்கு என்ன தெரியாது, ரெண்டு எண்களுமே என்னன்னு தெரியாது. என்ன தெரியாது, ரெண்டு எண்களுமே என்னன்னு தெரியாது. ஆனால் ரெண்டு எண்களோட கூடுதல் நமக்கு தெரியும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் அதுவும் நமக்கு தெரியும். எல்சிஎம்னா 630, ஹச்சிஎஃப்ன்றது 9. ஓகேங்களா. ஸோ இதை பெருக்கணும். ஸோ 630யும் 9யும் பெருக்கணும்னா 9 27, 9 54, 56. ஸோ 5670. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 5670. ஓகேவா. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் 5670, எக்ஸ் பிளஸ் ஒய் 153. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் எதுக்கு சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xy. ஓகேங்களா. இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது எக்ஸ் பிளஸ் ஒய் டேரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய்யை நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் இன்ட்டு ஒய்யை இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் பெருக்கி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டு வேல்யூ தெரியும். இது அப்படியே கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் கிடைக்கும். ஓகேங்களா. பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களா. எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் ஒய் நமக்கு என்னன்னு தெரியும் ஃபார்முலா நான் இங்கே பண்ணுறேன். ஓகேங்களா. எக்ஸ் பிளஸ் ஒய் 153. ஸோ 153 த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களா. அடுத்த ஃபார்முலா என்ன, மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு 4xy என்னது 5670. ஓகேங்களா. 5670. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 153 ஸ்கொயர்டு. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23,000, ஓகேங்களா, இது 23,409 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா. 23,409 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 22,680 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா. 22,680 சொல்லி வருது. ஓகேவா. இதை இப்போ இந்த பட்டு கொண்டு வருவீங்க, இந்த நம்பரை அங்கிட்டு கொண்டு போவீங்க. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கத்து இருக்கிறத இங்கிட்டும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கத்து இருக்கிறத அங்கிட்டும் கொண்டு போவீங்க. ஓகேங்களா. அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 23,409 கிட்ட வந்துச்சுன்னா 22,680. இந்த மைனஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இங்கிட்ட போச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகேவா. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 729 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர்டு வந்து இங்கிட்ட வந்துச்சுன்னா ரூட்டா மாறும். ஓகேங்களா. இந்த ஸ்கொயர்டு இங்கிட்ட வந்துச்சுன்னா ரூட்டா மாறும். அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் 729. ஓகேங்களா. ரூட் 729 அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 729 ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 27. எப்படி சார் அந்த 27 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பயுமே ரூட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான், அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். கடைசி எதில் முடியுதுன்னு பாருங்க. இல்லையா, 9ல் முடியுது. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணோம், ரூட் எடுக்கிறது தான் என்னங்க, 27 ஸ்கொயர்டு தான் என்னது 729. கரெக்டுங்களா. 27 2 வாட்டி பெருக்கணும்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 729 கிடைக்கும். ஸோ ரூட்டுக்குள்ள 27 ஸ்கொயர்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர்டு ரூட்டு அடியாகி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 27ன்னு கிடைக்கும். இல்லை இப்படி தானே கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த 27ங்கிற நம்பர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, கடைசி என்ன நம்பர் முடியுதுன்னு பாருங்க, 9ல் முடியுது. ஸோ எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9. அதே மாதிரி 7 ஸ்கொயர் பண்ணால் 7 49. 9ல் முடியுதா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு நம்பர் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, வரப்போகுது கடைசியா. ஸோ அப்படின்னா அது என்ன நம்பர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 13 17ன்னு போட்டு பாருங்க வருதானு. 13 13 169 தான் வரும். 17 17 உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு 189 தான் வரும். ஸோ இப்போ இது வராது. அப்படின்னா 1ன்ற நம்பர் கிடையாது. சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க மொதல் நம்பர். ஸோ இந்த கடைசி நம்பரை வச்சு நீ என்ன பண்ணிட்டீங்க, 3 7 ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இந்த 7 எதை ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு 7 கிட்ட நெருங்கும்னு பாருங்க. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணுங்க, 2 4. அப்புறம் 3 ஸ்கொயர் பண்ணுங்க, 3 9 போயிடுது, 7 தாண்டி போயிடுது. அப்ப உங்களுக்கு என்னதான் வரும், 2ன்ற நம்பர் தான் இங்க வரப்போகுது முன்னாடி. இப்போ 23 இருக்கணும், 27 இருக்கணும். ரெண்டுத்துல ஏதோ ஒரு நம்பர் தான் உங்களுக்கு என்ன போகுது, வரப்போகுது. சரிங்களா. அப்ப இது 2 நம்பரையும் போட்டு பாருங்க. 23 போட்டு பாருங்க, 27ஐயும் 2 வாட்டி போட்டு பாருங்க. 3 9, 2 6, 2 6 12, மிச்சம் 1 2 4 529 தான் வருது. இப்ப 23 கிடையாது. அப்ப 27 போட்டு பாருங்க. 7 49, 4 மிச்சம், 7 2 14, 7 2 14, 28 32, மிச்சம் 3 2 4 7 729 வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்படித்தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த 729க்கு என்ன கண்டுபிடிக்கணும், ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்படிதான் என்ன பண்ணணும், நீங்க 729க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்,
27ங்கிறது தான் விடை. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 27. அவங்க கேட்ட கேள்வி வித்தியாசம் இல்லையா? அந்த எண்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க, வித்தியாசம் கேட்டிருக்கிறாங்க. வித்தியாசம்னா என்னங்க? வித்தியாசம்னா எக்ஸ் மைனஸ் ஒய், ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்கும் கழிச்சோம்னா தான் வித்தியாசம். ஓகேங்களா? ஒரு எண்ணை இன்னொரு எண்ணையும் கழிச்சோம்னா வித்தியாசம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது தான் உங்களுக்கு 27. இது கொஞ்சம் பெரிய சம் மாதிரி தெரியும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துவிடும். ஓகேங்களா? இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன், என்ன பண்ணுங்க, நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அது என்ன கொஸ்டின் சொல்கிறேன். என்ன கொஸ்டின்னா, ரெண்டு எண்களுடைய HCF 2, அதே மாதிரி அதோடைய மீச்சிமா இல்லைங்களா? மீச்சிமா வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 154. ரெண்டுத்துக்குமான வேறுபாடு, அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குறாங்க, 8. ரெண்டுத்துக்கு இடையிலான வேறுபாடு. உங்களுக்கு நான் கொஸ்டினை சொல்லலை, டேரெக்டாக என்ன பண்ணுறேன் நான், நீங்கள் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க பாருங்க. அதாவது கணக்கில் கொடுக்கப்பட்டவை, இதெல்லாம் கணக்கில் கொடுக்கப்பட்டது. HCF 2 கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் 154, எக்ஸ் மைனஸ் ஒய் 8 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன, அந்த இரு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அந்த இரு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சேம் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF, அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4xy. இந்த ரெண்டு ஃபார்முலாவே வச்சு இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.